Ça va pas, enfin me tapez pas, monsieur. Ça va pas, vous pouvez vous arrêter vous aussi, bordel. Prioritaire. Ouais, si, encore. இந்த ஈகை தொடரினை ஏற்றி வைக்க இருக்கின்றவர் தன்னுடைய ஒரு வயதிலே அந்த முள்ளிவாய்க்கால் மையிலிருந்து தன்னுடைய தாயை பகை கொடுத்துவிட்டு வெளியேறியவர். பால் கொடுக்கின்ற அந்த பருவத்திலே அந்த மண்ணுக்குள்ளே தன்னுடைய தாயாரை புதைத்துவிட்டு இன்று வரை அந்த தாய் புதைப்புக்கு விடுதலையற்ற ஒரு பெண்ணாக இந்த உலக தெருக்களிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரி பிரசாந்தியின் மகள் அவர்கள் இப்பொழுது நினைவுக்கான போடணும் இதுல உண்டா நாட்டுப்பற்றாளர்கள் மக்களுக்காக இப்பொழுது இளையோர்கள் இப்பொழுது இளையோர்களை அரங்கிற்கு முன்பாக அழைத்திருக்கின்றேன். இளையோர்கள் தயவு செய்வார்கள். நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்கின்ற நேரமாக இந்த நேரம் அமையப்படுகின்றது. உங்களுடைய வலது கரங்களை நேரே நீட்டி உங்கள் வலது கரங்களை நேரே நீட்டி நெத்திலே வைத்து
உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். தமிழீழ இளையோர் அமைப்பினரின் உறுதி பிரமாணம். தமிழீழ இளையோர் அமைப்பின் மேன்மை மிகு குறிக்கோளாம். போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்ட லட்சியம் மாறப்போவதில்லை என்னும் எமது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்களின் சிந்தனையை செயல் வடிவமாக ஏற்று எமது இனம், மொழி, கலை, பண்பாட்டு விழுமியங்களை பேணிக் காப்போம் என்றும் எமது மா வீரர்களின் கனவுகளை சுமந்து அடுத்து வரும் இளம் தலைமுறைக்கு முன்னோடியாக நின்று பணி செய்வோம் என்றும் உறுதியெடுத்துக் கொள்வோம். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம், தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம், தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம், தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். இப்பொழுது தமிழீழ இளையோர் அமைப்பினரின் உறுதி பிரமாணத்தை தொடர்ந்து எங்களுடைய மே 18 நினைவு தூவிக்கான மலர் வணக்கம் இடம்பெறும். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய நகர முதல்வர்கள், உப முதல்வர்கள், நகரசபை உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் அன்போடு வேண்டியிருக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் மண்ணிலே உங்களை அன்போடு கேட்டு அடுத்து இந்த அரங்கிலே ஒரு எழுச்சி மிகு நாட்டிய நாடகம் இடம்பெற இருக்கின்றது. நாட்டிய நாடகத்தை தருவதற்காக திரான்சி, சேர்ஜி, போமினில், செவ்ரோன், ஒல்லேசுபா 1, ஒல்லேசுபா 2, லாக்குர்னவே, குசன்பின் ஆகிய தமிழ்ச்சோலை மாணவ மாணவிகள் தருகின்ற நாட்டிய நாடகம் இடம்பெற இருக்கின்றது. Du début de la marche jusqu'à son dernier pas, l'engagement de notre jeunesse dans cet événement témoigne d'une force importante. C'est l'écho de la solidarité tamoule, vivante et vibrante. C'est le signe que la justice est notre courage. Une danse théâtrale va nous être présentée par les élèves de Tamil Cholei, de Drancy, Cergy, Blanc-Minil, Sévran, Aulnay-sous-Bois 1, Aulnay-sous-Bois 2, La Courneuve et de Goussainville. ടീഷർട്ട് ഉണ്ട് പറ്റി ടീഷർട്ട് വാങ്ങിട്ടോ എടുത്ത് വാങ്ങിട്ടോ
தலைவர் கமலம் இந்த கமலம் வா உங்களின் சாவுமோடு பேரும் வாழும் என சொல்லி வேலை உங்களின் சாவுமோடு பேரும் வாழும் என பல ஆயிரம் மக்களாக நீங்கள் கூடி நிற்பது நிச்சயமாக உங்களுடைய எதிரிக்கு ஒரு செய்தியையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. எங்களுடைய தேசத்திலே இருந்து நாங்கள் புலம்பெயர்ந்து இங்கே வந்த பின்பு எங்களுடைய வழி தெரியாது விழி பிடிக்கின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய ஈடுகளை இருக்கப்பற்றி எங்களுக்கான வாழ்வியலை எங்களுக்கான உணவை புரிந்து கொண்டு எப்பொழுதெல்லாம் நாங்கள் அழைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் முகத்தோடு வருகை தந்து அந்த மண்ணிலே நடந்தது படுகொலைதான் இன அழிப்புத்தான் என்பதை பறைசாற்றுகின்ற கட்டியம் கூறுகின்ற இந்த மண்ணின் மேன்மை தங்கிய அதிதிகளை இப்பொழுது இந்த அரங்கிற்கு அழைத்திருக்கின்றோம். Nous invitons chaleureusement sur scène Madame Soumaya Rouard, députée de Seine-Saint-Denis, Monsieur Stéphane Hervé, maire de Bondy et conseiller régional de France, Monsieur Franck Diongo, conseillère de Paris, Madame Soukourna Sviganesh, conseillère municipale de la ville de Lacandon.
Monsieur le député, monsieur et madame les associations, chers amis, en ce jour, à travers votre engagement pour faire connaître la nature des crimes commis durant cette guerre inqualifiable, pour que la mémoire de ce conflit ne s'éteigne pas. Votre combat poursuit une juste cause. Vous exigez une enquête internationale indépendante pour établir les faits, faire la lumière sur le sort de plus de 146 679 disparus et 70 000 personnes tuées. Mettre en œuvre un véritable processus de justice transitionnelle à Sri Lanka et la démilitarisation des terres tamoules. L'ONU, les Nations Unies, à travers différents rapports, reconnaît que des crimes de guerre et des crimes contre l'humanité ont été perpétrés contre la population tamoule à Sri Lanka, mais des zones d'ombre persistent. Des questions sur les sorts des milliers de civils tamouls restent en suspens et causent des douleurs insurmontables pour leurs familles et pour leurs proches. Dans ce combat, je sais que vous avez toujours pu compter sur les élus communistes, notamment en Seine-Saint-Denis. Plusieurs communes, dont la ville de La Courneuve, ont adopté des vœux au conseil municipal à la reconnaissance d'un génocide contre le peuple tamoul. Toutes les barrières doivent être levées afin qu'un travail approfondi puisse définitivement répondre à cette question. Je pense aujourd'hui à Marie-Georges Buffet. Vous savez, Marie-Georges Buffet qui était la ministre des Sports et qui était aussi la députée de la 4e circonscription de la Seine-Saint-Denis, dont j'ai repris le flambeau, et d'ailleurs qui vous prie de l'excuser aujourd'hui. Marie-Georges Buffet, elle a toujours œuvré à vos côtés dans cette quête de vérité et de justice. Depuis 2022, début de mon mandat, je n'ai eu de cesse de demander à la présidence de l'Assemblée nationale de reconduire les travaux du groupe d'études sur le peuple tamoul. Et la présidente, malheureusement, de notre Chambre l'a systématiquement refusé. Et je le déplore, nous le déplorons tous. C'est notamment pour cette raison que j'ai tenu à demander la présidence du groupe du Sri Lanka, pour qu'à l'Assemblée nationale, il y ait toujours une instance vers qui le peuple tamoul puisse se retourner. En dépit de l'exil, des épreuves et des souffrances, je veux rendre hommage aujourd'hui à la communauté franco-tamoule. Une communauté qui est engagée pour la défense des droits humains, une communauté résiliente qui a pris toute sa part à la construction sociale, politique et citoyenne de notre pays, la France. Une jeunesse qui réussit brillamment et qui souhaite que cette tragédie que leur famille a vécue il y a un certain nombre d'années soit pleinement établie. Et d'ailleurs, je tiens vraiment à saluer toute cette jeunesse. Vous êtes l'avenir et bravo, bravo à vous. C'est en soutien à votre combat et à la douleur du peuple tamoul et en hommage à l'ensemble des victimes que je me tiens ici aujourd'hui parmi vous. Vous avez tout mon soutien. Je vous remercie. Merci, Madame la députée. Merci beaucoup. Oui, juste beaucoup vient d'être dit et merci beaucoup pour votre engagement. Je rajouterai qu'effectivement, il n'y a pas de paix sans justice et que le peuple tamoul, comme tout le peuple, a le droit à la justice, à la vérité et à la réparation. Il est plus que temps, effectivement, que l'Union européenne, mais de toute façon, y compris au niveau des Nations Unies, il puisse y avoir justement un tribunal spécial pour rendre justice. Il est aussi essentiel
que nous exigions que le peuple tamoul puisse avoir ses droits culturels, puisse parler sa langue, puisse faire vivre sa culture. Parce qu'on efface les peuples en les privant de leur culture, et c'est ce qui est en train de se passer aujourd'hui. Car en 1948, l'indépendance de l'Inde est justement le fait que les Britanniques aient confié le pouvoir aux Singalais, a fait que les Tamouls ont vécu depuis sous la coupe des Singalais. Et il est plus que temps que les Tamouls aient le droit aussi à l'autodétermination. Voilà, je vous remercie. Madame la députée, messieurs, dames les élus, madame la représentante de la communauté kurde de France, chère Bérivan, messieurs, dames les présidents de structures associatives franco-tamoul, chers amis, je ne vais pas répéter les propos de ma collègue députée de Seine-Saint-Denis qui a eu des mots justes et forts, et elle l'a rappelé, le combat de Marie-Georges Buffet depuis de longues années au plus près de votre communauté. Nous avons repris le flambeau au Parlement, et depuis que je siège à l'Assemblée nationale depuis 2022, nous n'avons jamais manqué à l'appel. Récemment, nous avons écrit au président de la République pour qu'il puisse mettre la pression nécessaire pour qu'il puisse avoir une enquête indépendante des Nations Unies pour faire état de ce qui s'est passé au Sri Lanka. Vous le savez, ce mécanisme de venir mettre une oppression, massacrer, et c'est ce qui s'est déroulé le 18 mai 2009. Cela a duré plus de 8 jours, où des populations ont été affamées. On leur a demandé d'aller dans une zone sûre, une zone où il y avait un cessez-le-feu. Et cette zone humanitaire a été bombardée. Et dans chacun de vos monuments, là où la diaspora tamoule est organisée, vous arrivez à mettre des noms sur chaque victime. Et vous avez ce devoir de mémoire. Et je le vois à travers la jeunesse aussi franco-tamoule qui ne cesse de s'organiser, de préparer les nouvelles générations pour faire état de la situation, pour que jamais ces vies qui ont été prises ne soient oubliées. Le droit international doit être respecté pour l'ensemble des communautés. Le droit des Tamouls doit être préservé, que ce soit au Sri Lanka ou auprès de la diaspora. Je le sais que vous avez subi aussi beaucoup d'oppression, que ce soit à Paris, au Canada, à Londres, dans d'autres grandes capitales. Sachez que l'ensemble, je parle au nom des élus de gauche, pour ma part, nous serons toujours au plus près du peuple tamoul. Nous serons toujours au plus près des peuples opprimés, peu importe les causes. Parce que quand on regarde le mécanisme des choses que vous avez subies, les bombardements, ils sont similaires avec d'autres cas dans le monde qui se déroulent encore aujourd'hui. En tout cas, je suis très heureux que dans ma circonscription, à Sarcelles, à Villers-Bel, à Garges, Arnaudville et à Bonneuil, il y a des stèles pour commémorer ces jours importants qui sont le 27 novembre et le 18 mai. Donc nous serons toujours auprès de vous à vous accompagner pour que la justice soit faite pour les martyrs tamouls. Je vous remercie. Ok, je vais faire très court. Aujourd'hui, on est le 18 mai. Vous commémorez le génocide tamoul. Mais en même temps, dans notre histoire, dans l'histoire du peuple kurde, le 18 mai est la date de commémoration des martyrs. Car tout au long de notre histoire, nous avons été victimes de génocides, de massacres, de pogroms, et même arrivés en exil, comme vous, les Tamouls, nous avons été frappés à 2 reprises au cœur de Paris. Nous avons perdu 6 des nôtres dans des attentats terroristes et nous attendons depuis toujours la justice. Comme vous, notre peuple a été pourchassé, notre peuple a été éloigné, exilé de ses terres. Aujourd'hui, nous avons combattu contre les ennemis du monde. Mais une fois les intérêts passés, une fois les intérêts de l'Occident
dépassé. Aujourd'hui, de nouveau, nous sommes qualifiés de terroristes, malgré que, comme les Tamouls, nous demandons un tribunal international pour juger les crimes contre le peuple kurde, contre les peuples du Moyen-Orient. Alors oui, je pense qu'en tant que Kurde, en tant que représentant de la communauté kurde, je pense que nous sommes un des peuples malheureusement le mieux placé pour mieux vous comprendre. Mais il y a aussi une chose que nous savons. Si un de nous tombe, 10 de nous se relèvent. C'est comme le peuple tamoul. Vous êtes tombés à plus de 200 000, mais vous êtes levés par millions et vous marchez et le peuple kurde est avec vous et nous continuerons à être avec vous comme vous serez avec nous. Messieurs, dames les députés, mesdames, messieurs les élus, bonjour à toutes et à tous. Beaucoup de choses ont déjà été dites et donc je serai assez bref dans mon propos. Je voudrais, dans une journée comme celle-ci, où effectivement nous commémorons, nous rendons hommage à tous ceux qui sont morts de façon atroce, je voudrais saluer votre engagement collectif, parce que depuis plus de 20 ans maintenant, et c'est le cas sur ma commune, à Bondy, en sorte des migrations successives arrivées, et vous nous avez fait connaître finalement cette histoire, ces atrocités qui étaient effectivement commises, et vous avez réussi à donner conscience à beaucoup d'élus locaux, nos représentants nationaux également, de ce qui pouvait se passer et d'aller vers la recherche de la vérité. Et ce n'est pas aujourd'hui d'ailleurs un combat de gauche ou de droite que d'être à vos côtés, puisqu'aujourd'hui en Seine-Saint-Denis, en tout cas dans de nombreuses communes, quelles que soient les obédiences politiques de leurs élus, nous sommes effectivement présents à vos côtés parce que nous savons que c'est un combat juste, c'est un combat vers la vérité, et bien évidemment nous vous le devons, parce que vous êtes aujourd'hui des citoyens pour la plupart français, des citoyens intégrés, et nous devons effectivement faire en sorte que la communauté française dans son ensemble soit effectivement à vos côtés pour porter aussi cette histoire qui est la vôtre et qui enrichit d'ailleurs notre communauté nationale. Et donc je ne peux que vous encourager à poursuivre, encourager les jeunes à poursuivre, et surtout vous saluer et vous rendre un vibrant hommage aujourd'hui pour vous dire que votre combat est aussi le nôtre et que nous continuerons effectivement ensemble. En tout cas, je suis heureux d'être avec vous aujourd'hui pour cette journée si particulière, et ensemble nous continuons ce combat. Merci. Elle est partie, la députée. D'accord, ok. Madame la députée, monsieur le maire, chers élus et chers peuples. C'est vrai que j'ai entendu tout de suite une animatrice qui disait que 18 mai, c'est pas une date, mais c'est une douleur. Effectivement, c'est une douleur. Les Tamouls demandent une intervention de la France pour l'ouverture d'une enquête internationale sur les crimes contre l'humanité et le génocide commis par le gouvernement sri-lankais contre le peuple. À l'heure actuelle, la lumière doit être faite sur les souffrances et les atteintes aux libertés qui sont courantes au Sri Lanka. Comme le souhaite le maire de Noisy-le-Sec et son élu, nous avons présenté au conseil municipal en 2020 un vœu pour que la France puisse porter cette cause sur le plan international pour que ce génocide soit reconnu, que ces crimes de guerre soient reconnus et qu'il y ait une enquête indépendante. Depuis des années, les Tamouls poursuivent leur combat pour l'ouverture d'une enquête internationale sur les crimes de guerre, les crimes contre l'humanité et le génocide perpétrés à leur rencontre par le gouvernement sri-lankais. Effectivement, c'est un combat. Et d'ailleurs, c'est un combat que nous menons avec l'association des Tamouls présente en France, à Noisy-le-Sec, dont le président est là, M. Sassi. Nous les accompagnons partout. Là où ils nous Bonjour mes chers collègues élus. D'abord, je vous remercie pour votre présence parmi au niveau de la communauté tamoul. Là, je vais continuer en tamoul.
இன்றைக்கு இவ்வளவு மக்களையும் பார்க்க உண்மையிலேயே வந்து எங்களுக்கு இந்த மே 18 வந்து ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி ஒரு விடுமுறை நாளண்டபடியால் இவ்வளவு மக்கள் இளையோர் கூட காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இனி இளையோர்கிட்ட கையில் தான் எங்களோட எதிர்காலம், எங்களோட நாட்டுக்கான எதிர்காலம் இருக்குது. அதை இதில் சொல்லிக்கொண்டு நான் என்னுடைய ஒரே எல்லாருமே கூட பேசிட்டு நானும் கூடி பேசி டைம் எடுக்க விரும்புகிறேன். Remercions pour votre engagement à nos côtés dans ce combat pour la liberté. Merci à vous. போரில் தோற்பதென்பது வேறு, போராட்ட குணத்தில் இருந்து தோற்பதென்பது வேறு. போரில் தோற்ற ஜப்பான், ஜெர்மனிய நாடுகள் இன்று உலக அரங்கிலே அரசியல் வல்லரசுகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் போரில் தான் தோற்றுமே ஒழிய போராட்ட குணத்தில் இருந்து தோற்றுவிடவில்லை என்பது இந்த முன்றலில் கூடியிருக்கக்கூடிய இந்த ஆயிரம் உறவுகள் சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இனிவரும் காலம் அறிவாயுதத்தால் தான் எங்களுடைய போராட்டத்தை வென்றெடுக்க முடியும். அந்த அறிவாயுதத்தை எங்களுடைய இளைய தலைமுறையினர் இங்கே சரிவர கையாளுகின்றார்கள் என்பதற்கு பல சாட்சியங்கள் உண்டு, பல வரலாறுகள் உண்டு. இன்று இங்கே தன்னுடைய அரசியல், எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அரசியல் துறை பொறுப்பை எடுத்திருக்கக்கூடியவர்கள் கூட இளையோர்களாக இருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த இளம் தலைமுறை எங்களுக்கான வாழ்வியலை, எங்களுக்கான அந்த வழிகளை மிக செம்மப்படுத்தி அடுத்த நகர்வுகளுக்கு இட்டுச் செல்வார்கள். நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்காவிட்டாலும் அமைதியாக இருந்தோம் என்றால் அந்த வரலாறு சரியாக கொண்டு செல்லப்படும். ஆகவே சிறப்பான முறையிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து தங்களுடைய காத்திரமான உணர்வு பூர்வமான அந்த வழி நிறைந்த பதிவுகளை செய்த அந்த முயற்சியானவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி அடுத்து இந்த அரங்கிலே இடம்பெற இருக்கின்றது ஒரு பேச்சு. பிரெஞ்சு மொழியிலே அந்த பேச்சினை வழங்குவதற்காக sur les civils, les disparitions forcées, les viols et les exécutions sommaires restent impunis. L'État sri-lankais ne cherche ni vérité ni réconciliation, mais uniquement l'oubli et l'effacement de notre souffrance. Mais où est la justice quand nos martyrs sont qualifiés de terroristes? Nos héros, ceux qui ont sacrifié leur vie pour protéger notre peuple, sont diabolisés par le discours officiel sri-lankais et international. Pendant que l'armée sri-lankaise glorifie ces criminels de guerre en les érigeant en patriotes, nos combattants, nos résistants sont effacés des livres d'histoire, criminalisés et traqués même à l'étranger. Où est la justice quand nos terres sont colonisées sous couvert de développement? Dans le nord et l'est du Tamil Eelam, le gouvernement installe des colonies singalaises pour modifier la démographie et rendre notre peuple minoritaire sur sa propre terre. Les villages tamouls sont vidés, remplacés par des implantations singalaises protégées par l'armée. L'objectif est clair, effacer le Tamil Eelam du paysage, détruire toute revendication. Chaque pas vers la reconnaissance du génocide tamoul est une avancée vers notre liberté. Nous devons faire entendre notre voix, porter notre cause sur la scène internationale et faire pression pour que le Sri Lanka soit tenu responsable de ces crimes. Nous ne nous tairons pas, nous n'oublierons pas, notre lutte continue. Justice pour les Tamouls, justice pour le Tamil Eelam. Merci. சிறப்புரையினை வழங்கிய சென்ட் டெனிஸ் தமிழ்ச்சோலை மாணவி பரமேஸ்வரன் சுருதிகா அவர்களுக்கு நன்றிகளை கூறி இந்த நிகழ்வு இந்த அரங்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சம நேரத்திலே 1, 2, 3, 4 நாட்களாக கூட ஒருவேளை உணவின்றி அந்த மண்ணிலே நாங்கள் தவித்துக் கொண்டிருந்தோம், ஏங்கிக் கொண்டிருந்தோம். எங்கே ஏதாவது ஒரு வழியில் ஒரு சொட்டு கஞ்சியாவது கிடைத்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் தமிழீழ விடுதலை புலிகளாலும் சில அங்கே இயங்கிக் கொண்டிருந்த நிர்வாகங்களினாலும் உப்பு கஞ்சி அல்லது கஞ்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கஞ்சி அங்கே வழங்கப்பட்டது.
இங்கும் இந்த அரங்கிலே அந்த கஞ்சி வழங்கப்படுகின்றது. அங்கு வழங்கப்பட்ட கஞ்சிக்கும் இங்கே நீங்கள் குடிக்க போகும் கஞ்சிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அந்த சுவைக்கும் இந்த சுவைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அங்கே ஒரு சிறிய குவளையில் தான் ஒரு குடும்பத்துக்கான கஞ்சி கூட சில வேளைகளில் கிடைத்தது. அந்த கஞ்சி இந்த மண்டபத்தின் இந்த அரங்கின் இடதுபுறத்திலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் சென்று பெற்று பருகலாம். இந்த கஞ்சி குடிக்கின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள். அந்த கஞ்சியை கொடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், இந்த கஞ்சி எதற்காக கொடுக்கப்படுகின்றது. அந்த கஞ்சிக்கான வரலாற்றை சொல்லுங்கள், அதன் வலியை சொல்லுங்கள். அந்த ஒற்றை பருக்கை, அந்த ஒற்றை அரிசிக்காக, அந்த கஞ்சிக்கு வருகின்ற ஒற்றை பருக்கைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த நிமிடங்கள், உங்களுடைய பாட்டனும் முப்பாட்டனும் உங்களுடைய அண்ணனும் மாமனும் மச்சானும் அம்மம்மாவும் அப்பப்பாவும் இந்த கஞ்சிக்காக ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நிமிடங்களிலே குண்டுகள் பொழிந்து அந்த இடத்திலேயே இறந்து போனார்கள் என்று சொல்லுங்கள். அந்த வலிகளோடு தான் இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுங்கள். அந்த கஞ்சியை குடிக்கின்ற பொழுதெல்லாம், அல்லது நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே அந்த கஞ்சி காய்ச்சுகின்ற பொழுதெல்லாம் அந்த கஞ்சிக்கான வரலாற்றை சொல்லுங்கள். அந்த கஞ்சி சாதாரணமான கஞ்சி அல்ல. இன்று நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்தில் நின்று கத்தி கொண்டிருக்கக்கூடிய நான் உட்பட பலருடைய உயிரை காப்பாற்றியது அந்த கஞ்சி. 2009 சரணடைந்த பின்பு ஒற்றை கூளை உணவு தருகின்ற பொழுது அந்த ஸ்ரீலங்கா ராணுவம் உதிர்ந்த அந்த எச்சை வார்த்தைகள், நாங்கள் அந்த முள்ளிவாய்க்காலை கடந்திருக்க கூடாது, அங்கேயே இறந்திருக்கலாம் என்கின்ற பெருவலியை தந்தது. அவர்கள் தருகின்ற ஒரு குவளை உணவு. ஆனால் அதைவிட எங்களுக்கு தேனாமிர்தமாக அந்த கஞ்சி எங்களை காப்பாற்றியது. பல பிள்ளையோடு அழைத்து நிற்கின்றேன். நீங்கள் மெயின் ஆள், நாங்களும் அவனுக்கு போங்க போங்க போங்க. இங்கே அருள் அருள் கொஞ்சம் ஆள் புதுசாக வந்து ஆள் கொஞ்சம் முக்கியமான. சரி அடுத்து கொடி வாங்கித்தான், கொடி வாங்கித்தான், கொடியை வாங்கித்தான் போகும். நான் என்ன செய்யறது, நான் ஆஃபீஸில் கிடந்து ஒன்று கிடக்கு, அது இங்கே வந்து கொடுக்கலாம். வாங்க கஞ்சி வாங்கி குடிங்க, கஞ்சி வாங்கி குடிங்க. Pourquoi les Nations Unies ne condamnent-elles pas ce génocide? Parce que les grandes puissances ont choisi de protéger les intérêts que la justice. Parce que le Sri Lanka est un allié stratégique et que nous ne veulent rien faire profit. En 2009, alors que des milliers de civils étaient massacrés, les journalistes étaient interdits d'accès. Ceux qui ont tenté de dénoncer les crimes ont été assassinés. Les chefs ne décrivent pas un génocide. Mais les actes des oppresseurs, eux, le font. Pourtant, rien n'est fait. Les victimes sont ignorées, mais aujourd'hui, nous présentons sous silence. C'est la signification de notre souffrance. Elle est pleine de
சிறப்பான போட்டியை இங்கே தயாரித்துள்ளார். அந்த நிகழ்ச்சிக்கான வழக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அவர்களுக்கு இடையூறு நினைக்காமல் ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை நன்றாக தொடர்ச்சியாக தமிழ்ச்சோலை மாணவி செல்வி பிரசாந்தி அவர்களுடைய பேச்சை இப்பொழுது இடம்பெறும். Le génocide structurel aujourd'hui. C'est pas arrêté en 2009. Aujourd'hui encore, il continue sous une forme plus pernicieuse. Après le massacre de Mumbai-Baikal, l'État sri-lankais n'a pas mis fin à sa politique de destruction. Il a simplement changé sa méthode. Plutôt que d'anéantir notre peuple par les armes, il tente désormais de l'effacer en manipulant notre histoire, en modifiant notre démographie et en écrasant notre culture. L'armée sri-lankaise occupe toujours le terrain. கொஞ்சம் எடுத்து முன்னு கொஞ்சம் போடும். காணுமா வாங்க முடியும். Fertile qui empêche les femmes déplacées dans la guerre de revenir chez eux. Pendant ce temps, des colons singalais sont installés de force dans nos villages dans une tentative délibérée de modifier la démographie et de rendre les femmes minoritaires sur leur propre terre. Nos temples, symboles millénaires de notre identité et de notre foi, sont systématiquement détruits ou remplacés par des monuments bouddhistes. À Mouletiv, un immense stupa bouddhiste a été érigé sur le site d'un ancien temple hindou. À Trincomalee, le temple du Kaliya Rockwell, un des sacrés de famille, a été revendiqué comme et transformé par des moines singalais avec la complicité de l'État. Ces restrictions ne sont pas accidentelles. Elles font partie d'un plan méthodique visant à effacer la plupart de notre existence et à réécrire l'histoire du peuple pour le faire apparaître comme une terre singalaise. Aussi victime de cette occupation brutale. Dans les zones communes militarisées, les épouses qui combattent assassinés sont devenues des zones de prédation pour les militaires contre leur domination. De nombreux témoignages révèlent comme des femmes à la prostitution. அவர் கொடி ஊத்திக்கிறார் பாருங்க, அவர் நெஞ்சில ஊத்திக்கிறார், எங்களை தர மாட்டேங்கிறார். அவர் வந்து அந்த ப்ரொஃபஷனல் ஆனால் அது
autrefois se sacrifier pour défendre notre liberté, sont aujourd'hui mission. L'objectif est clair, briser leur volonté de résistance, les éloigner de la lutte et les rendre innocents. Un peuple sans jeunesse combative est un